உட்காருங்கள். ஆராதனைக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி லேட்டி சண்டே. இன்றைக்கி நிறைய நான் ஹிஞ்சோடி சர்ச்சிலேருந்து ஜாபஸ் அண்ணன் வந்திருக்கிறாங்க. வி வெல்கம் யூ அண்ணே. அண்ட் புதுசாக யாரும் வந்திருந்தா ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி ஐயா நடத்தவில்லையே என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கி லேட்டி சண்டே. வாட் இஸ் லேட்டி சண்டே? லேட்டி சண்டே என்றால் என்ன? அதை குறித்து நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு பிற்பாடு நம்ம தேவ வசனத்துக்குள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். முதலாவது லேமன்ஸ் டே என்று சொல்லி மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சர்ச்சில் யூஎஸில் 1929, அதாவது 1929 ஆண்டு, எப்படின்னா லைக் நம்ம சர்ச்சை பார்ப்போம் என்றால் சர்ச்சில் இறைமக்கள் உண்டு. அதான் இறைமக்கள்னால் நம்ம எல்லாரும். பின்ன பாஸ்டர்ஸ் உண்டு. பாஸ்டர்ஸ் தேர் ஆர்டைன்ட் அண்ட் சர்ச்சில் இருந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் பாஸ்டர் அண்ட் த லே பர்சன். ஸோ நம்ம எல்லாரும் லே பர்சன். அப்போ ஒரு தாட் வந்தது, ஆராதனை நடத்துகிறது பாஸ்டர் தானே, அப்போ ஒய் வி ஷுட் ஆல்சோ நாட் டேக் பார்ட் இன் டு இட் என்று சொல்லி 1929 வருஷத்தில் முதலாவது லேமன் டே என்று யூஎஸில் கொண்டாடினார்கள். இதை அவர்கள் லேமன்ஸ் டேயாக கொண்டாடி கொண்டு வந்தார்கள். 1972 வருஷம் என்ன ஆயிட்டுன்னா, நாட்கள் கடக்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதாவது லே மேன்ஸ் டேன்னு ஏன் இருக்கணும், அப்போ விமன்ஸ் இதில் பார்ட் எடுக்க முடியாதா என்று சொல்லி விமனும் இதில் பார்ட் எடுக்கணும். ஏன்னா இறைமக்களில் மேலும் உண்டு ஃபீமேல்ஸும் உண்டு. அப்போ அது பார்ட் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அது லேட்டியாக மாறியது. ஸோ அந்நாளிலிருந்து இன்னைக்கு வர நம்ம அதை லேட்டி சண்டேயாக ஆராதிக்கிறோம். லேட்டி சண்டே எப்பவும் லைக் நார்மலி இட் இஸ் செலிப்ரேட்டட் இன் த 3rd Sunday of October. மெத்தடிஸ்ட் புக் ஆஃப் டிசிப்ளின் படி அது 3rd Sunday of October தான் லேட்டி சண்டேயாக ஆராதிக்கப்படும். ஆனால் நம்ம கடந்த வருஷம் என்ன ஆயிட்டுன்னா, நம்மளுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இல்லையா, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் அதை பெறவு பண்ணலாம்னு சொல்லி அது இந்த வருஷத்துக்கு வந்து விட்டது. ஸோ இவ்வாறு தான் இந்த லேட்டி சண்டேயோட சின்ன ஒரு ப்ரீஃப். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்வோம். கொஞ்சம் நேரம் நாம் நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை நாமே தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த இறை மக்கள் நாளாகிய இந்த நாளை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நம்ம இதில் வி ஆர் டேக்கிங் பார்ட் இன் டு இட். இதை நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து இந்த வேளையில் அவர் நம்மளோட பேசும்படியாக நாம் ஜெபிப்போமா? ஜெபம். நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதியே. நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தமே. ஆழ்ந்துடனே பாடி துதிப்பே ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே
நிச்சயம் நிச்சயமே இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. 6 நாளும் வேலை செய்து விட்டு ராஜா, ஓய்வு நாளாகிய இந்த நாளிலே ராஜா உம்மை தரிசிக்க, உம்மை போற்ற, உம்மை பணிய ஆண்டவரே இந்த இடத்திற்கு நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம் ராஜா. உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் தங்கியிருப்பது எத்தனை இன்பம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலையும் கூட ராஜா இறை மக்களாக நாங்கள் சேர்ந்து என் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபம் உம்முடைய சமூகத்திலே கேட்கப்பட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட ராஜா நாங்கள் தியானிக்க இருக்கும் வசனங்களை நீர் ஆசீர்வதியும், எங்களோடு பேசியணும் ராஜா. அடியேனை நீர் மறைத்து கொள்ளும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வினாகிய கர்த்தர் நீர் அதை எங்களுக்கு நீர் போதித்து வழிநடத்துவீர், எங்களை ஆசீர்வதிப்பீர். இந்த நேரத்தை முற்றிலுமாய் இந்த பொற்பாதத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பரம்பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாம் சுவிசேஷ பாடமாக வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 22வது வசனத்தை வாசிக்கலாம். முப்பத்தி 1வது வசனத்தையும் வாசிப்போம். ஆமென். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது என்ன, கவலைப்படாதிருங்கள். இன்னும் இன்னைக்குள்ள உலகத்தில் நாம் பார்ப்போம் என்றால் மனுஷன் காலையில் he will be good, sometime in the afternoon he will get disturbed. ஒரு நாளையில் காலையில் சந்தோஷமாக இருப்பான், மதியத்தில் திரும்ப அவன் துக்கமாயிருவான், திரும்ப சாயந்தரம் அவன் திரும்ப உற்சாகமாகிடுவான். யூனோ, மேன்ஸ் லைஃப் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். வரி இஸ் த மெயின் காஸ். வரி, கவலை. மனுஷனுடைய வாழ்க்கையில் கவலை என்கிற ஒரு காரியம் அது ஒரு பார்ட்டாக அவனுக்கு ஆகிவிட்டது. சரி, எதை குறித்து மனுஷன் கவலைப்படுகிறான்? நம்மளையே ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம எல்லாரும் we all are Christians. கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோம், அவருடைய வாழ்க்கையில் நாம் வாழ்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் கவலை என்கிற காரியம் இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி உள்ள உலகத்தை நம்ம பார்ப்போம் என்றால் கவலை ஹஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் லைஃப். மனுஷன் எதுக்கு கவலைப்படுகிறான்? சரி, ஒரு காமனாக நம்ம எடுத்தோன்னா ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எனக்கு இந்த மாதம் சில பில்ஸ் கட்ட வேண்டியிருக்கு, இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு, நான் இதை எப்படி கட்டுவேன் என்று சொல்லி ஒரு கவலை இருக்கலாம். சிலருக்கு நல்ல வேலையில் இருப்பாங்க, ஒருவேளை என் வேலை இன்றைக்கி போயிட்டுனா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருக்கலாம். ஏன்னா சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படி இருக்குது. சிலரை பார்த்தா தன் பிள்ளைகளை குறித்த கவலைகள் இருக்கலாம். என் பிள்ளை படிக்கவில்லையே, என் பிள்ளை நல்லா படிக்கணுமே என்று சொல்லி கவலை இருக்கலாம். சிலருக்கு பிள்ளை படித்து முடிஞ்சவொடனே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமே என்று சொல்லி கவலை இருக்கலாம். இப்படியே நாம் எழுதிட்டு போனால் கண்டினியூஸாக கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அண்ட் மேன் இஸ் கோயிங் த்ரூ தட். ஆனால் அந்த கவலைப்படுகிறதுனால நம்மளுக்குள்ளே என்ன ஆகுது தெரியுமா? தெர் இஸ் அ டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், நமக்குள்ளே ஒரு பயம். ஆண்டவரே இது எப்படி ஆகும் என்று சொல்லி நிறைய நேரம் நம்மளுக்கே தெரியாது. ஆண்டவரே இது எங்கே போய் என்னை விடு என்று சொல்லி நம்ம கவலைப்படுகிறது உண்டு. ஆனால் வேதாகமம் நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது என்றால் மிகவும் அழகாக
இயேசுவானவரே லூக்கா 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் லைக் வெரி கிளியர்லி he has taken very basic thing. அவர் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப பேசிக்காக அவர் சொல்லுறாரு. சீஷரை நோக்கி சொல்லுறாரு, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்றும் உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பேராவை நீங்கள் இந்த பர்டிகுலர் போர்ஷன் லூக்கா 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீங்கன்னா, இதே போல் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலையும் இயேசுவானவர் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது 25ஆம் வசனத்திலேருந்து 34ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்தா எப்படி இங்கே இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். லைக் he has said the same thing and he has said don't worry. அந்த வரி ரொம்ப ஒரு பயங்கரமான காரியம். அப்போது ஆண்டவர் சொல்லுறாரு, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அப்போ கவலைப்படாதுங்கன்னா அதுக்கு 2 சின்ன எக்ஸாம்பிளை எடுத்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காகங்களை பாருங்கள். காக்காவை நம்ம பார்க்குறோம். வேதாகமத்தில் காகத்துக்கு ஒரு பர்டிகுலர் இடம் இருக்குது. இட் இஸ் செட் தட் வேதாகமத்தில் 11 இடத்துல காகங்களை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல விதத்தில் காகங்களை குறித்து குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்கு. ஆனால் உபாகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, காகத்தை குறித்து இட் இஸ் an unclean bird. ஏன்னா 2 விதமாக ஆண்டவர் சொல்லியிருப்பார். இதை நீங்கள் புசிக்கலாம், இதை புசிக்கக்கூடாது அப்படின்னு 2 பிரிவாக பண்ணியிருப்பார். அதே நேரத்தில் இது சுத்தமானது, இது அசுத்தமானது என்று சொல்லுவார். ஆனால் காகங்கள் அசுத்தமான இடத்துல தான் வரும். இட் இஸ் an unclean animal. ஆனால் அதை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காகத்துக்கு நான் போஷிக்கிறேன். பாருங்கள், காகங்கள் வெளியிலே சுற்றிட்டு இருக்கோம். அப்போ காகங்களுக்கும் பசி எடுக்கும். அப்போ ஆண்டவர் பைபிளில் சொல்லுகிறாருன்னா, காகங்களுக்கு நான் போஷிப்பேன் என்று சொன்னால், ஒருவேளை 12 மணி 1 மணி ஆனால் எல்லா காகங்களும் ஒரு இடத்துல அங்கே அவங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. காகங்களும் பறந்து அதுவும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும். அது எங்கே போனாலும் அதுக்கு எப்போ பசி எடுக்குமோ, அது எப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்குமோ, எனக்கு பசி, கடவுள் அந்த நேரத்தில் அதுக்கு அதனுடைய ஆகாரத்தை அவர் கொடுக்குறார். அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லி யோபு எழுதின அந்த யோபுவின் புஸ்தகத்தில் 38ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம் ஒரு வசனம் இருக்குது. யாராவது வாசிக்கிறீங்களா? யோபு 38:41. காக்கை குஞ்சிகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆகாரம் இல்லாமல் பறந்து அலைகிற போது அவைகளுக்கு இரையை கொடுக்கிறவர் யார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ அந்த காக்காக்கு அவர் அப்படி செய்யும்போது உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா என்பது தான் கேள்வி. அண்ட் ஹி புட்ஸ் இட் அஸ் அ கொஸ்டின். 2வது அவர் சொல்லுகிறாரு கி லைக் ஹி சேஸ், அந்த புல்லை பார்த்து சொல்ல, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து விருத்து இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோன் ராஜா வாழ்ந்த காண்டத்திலே மிகுந்த அமைதல் இருந்தது. there was no war. சாலமோனை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதித்திருந்தார். சாலமோனுக்கு இல்லாத செல்வமே கிடையாது. சாலமோனுக்கு எது வேணாலும் அவன்கிட்ட இருந்துச்சு. அப்போ அவன் உயர்ந்த உடையை அணிகிறவனாக இருந்தான். அவனுக்கு பல தேசத்திலிருந்து பலர் அவனுக்கு கிஃப்ட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ அவ்வளோ அலங்காரமாக தன்னை அவன் அலங்கரித்து கொள்ளுகிறான். அந்த அலங்கரிப்பை அவர் எதோட கம்பேர் பண்ணுகிறாருன்னா, காட்டு புஷ்பங்களோடு கம்பேர் பண்ணுகிறார். ஒருவேளை நம்மளும் இஃப் யூ கோ டுவர்ட்ஸ் த கண்ட்ரி சைடு, நீங்கள் ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா 2 சைடும் நீங்கள் பார்த்தா காட்டு புஷ்பங்கள் அப்படியே வளர்ந்து கிடக்கும். யூ வில் see the beautiful flowers. நாங்கள் ஒரு நேரம் ஐஎம்எஸ் மிஷன் ஃபீல்டுக்கு நாங்கள் கிண்டி என்ற இடம் சோலாப்பூர் பக்கம் போயிருந்தோம். அப்போ மறுநாள் எங்களை கூட்டிகிட்டு போகும்போது they were taking us towards the interior part. அப்போ 2 சைடும் பார்த்தா காட்டு புஷ்பங்கள் அப்படியே வளர்ந்து கிடந்தது. அதை யார் வளர்க்கா, யார் அதுக்கு விதை போட்டா, யார் அதுக்கு தண்ணீர் பாய்ச்சா? நீங்கள் நினச்சி பாருங்கள், யாருமே செய்யலை. அதை வளர்க்குறவர் ஆண்டவர் தான். அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? யூ வில் see the beauty of அந்த கலர், அந்த நேச்சுரல் கலர். ஸோ அவர் சொல்கிறாரு, சாலோமோனுக்கு அந்த மகிமையை விட அது மேன்மையானது என்று சொல்லி ஆண்டவர் அதுக்கு ஒப்பிடுகிறார். அப்போ அதுக்கும் அவர் தேவையான காரியத்தை ஆண்டவர் செய்து வருகிறார். அதனால் அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க, பேசிக் நீட்ஸ்க்கு நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதுங்க என்று சொல்லுகிறார். என்னத்தை உடுப்போம், நாளைக்கு என்ன ஆகும், என் குடும்பத்துக்கு என்ன ஆகும், என் பிள்ளைக்கு என்ன ஆகும், டோன்ட் வரி.
கடவுள் சொல்கிறார், நான் இவைகள் எல்லாவற்றுக்கும் திருக்கும்போது உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டானா. பிகாஸ் we are born in his own image. God has made, கடவுள் தன்னுடைய சாயலாக நம்மளை படைச்சிருக்காரு. அப்போ நம்ம எவ்வளோ விசேஷமானவர். நம்ம நிறைய நேரம் அதை மறந்து போகிறோம். இதே 12ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் முன்ன நம்ம படித்தோன்னா அங்கே ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த ஐஸ்வர்யவானுக்கு நல்ல விளைச்சல் இருந்தது, நிறைய தானியங்கள் அவனுக்கு கிடைச்சிது. அவன்கிட்ட சின்ன சின்ன ஸ்டோர் ரூம் இருந்தது. அவன் இவ்வளோ விளைச்சல் ஆண்டவர் தந்தவொடனே அவன் என்ன நினச்சான் தெரியுமா? நான் என்ன செய்வேன், இதெல்லாம் இடித்து போட்டுட்டு பெருசாக ஸ்டோர் ரூம் கட்ட போகிறேன், நான் பெரிய பெரிய கோடவுன் கட்டுவேன். ஸோ என்னுடைய விளைச்சலெல்லாம் தூக்கி அதில் வச்சுட்டு நான் நல்லா அது நிறைஞ்சு இருக்கும்போது நான் திருப்தியாக சாப்பிட்டுட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுறாரு, மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி உன் உயிரை நான் எடுத்துட்டா இதெல்லாம் எதுக்கு ஆகும் என்று சொல்லுகிறார். See how beautifully God explains and he is very clear about it. See, இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளை சேவ் பண்ண சொல்லலை. See, he is not against saving. நிறைய பேர் நம்ம சேவ் பண்ணுவோம், 100 ரூபா வந்துச்சுன்னா 10 ரூபா எடுத்து பேங்க்கில் போடுவோம். ஆண்டவர் சேவிங்க்கு அகேன்ஸ்டாக பேசவே இல்லை. அவர் என்ன சொல்லுறாருன்னா, நீ சேவ் பண்ணு, உனக்கு நீ தேவையானதை நீ வை, ஆனால் உன்னுடைய எல்லா நம்பிக்கையையும் அந்த பணத்து மேலே நீ வைக்காத. டோன்ட் கீப் யுவர் என்டையர் ட்ரஸ்ட் ஆன் வாட் யூ ஹேவ். நிறைய பேருக்கு ட்ரஸ்ட் எதில் இருக்கும்னா, அவங்களுடைய திறமையில் ட்ரஸ்ட் இருக்கும், அவங்களுடைய பணத்தில் ட்ரஸ்ட் இருக்கும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, என்கிட்ட இவ்வளவு இருக்குது, நான் எந்த குடும்பம், என் குடும்பம் என்ன, என்னுடைய பணம் என்ன, என்னுடைய செல்வாக்கு என்ன, அதில் தான் அவங்களுடைய இது இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அது மேலே உன் நம்பிக்கை வைக்காத, நீ என்னை நோக்கி பார், உனக்கு கவலைப்பட. நீ அதை நோக்கி இருந்தனா நாளைக்கு என்னாகும் தெரியுமா? ஒருவேளை நீ நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சு அதை பூச்சி தின்னுபிட்டுன்னா நீ ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அவர் சொல்கிறார், மதிகேடனேங்கிறார். he says the very hard word, fool என்று சொல்லுகிறார். இன்றைக்கி உங்களை பார்த்தும் என்ன பார்த்தும் அதை தான் சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க. இன்றைக்கி இன்னொரு ரெண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். another different type of worry which today's world faces. Today's generation has a different type of worry. இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னா, எல்லாமே எனக்கு இன்றைக்கி வேணும், எதுக்குமே காத்திருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. இன்றைக்கி புதுசாக ஜாயின் பண்ணுறாங்க கம்பெனியில், when they come, அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து அவங்க இருக்கும்போது immediately within next year they want a rise, within next year they want to grow. என்ன ஆகுதுன்னா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. கவலை எதனால் வருது? கவலை ஆண்டவர் கொடுக்கறது அல்ல, மனுஷனாகவே கிரியேட் பண்ணுறது தான் கவலை. சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சிலருக்கு ஆட்டிடியூட் எப்படின்னா, ஒன்றுமே இருக்காது, சும்மா வீட்டில் இருப்பாங்க, ஒரு காரியத்தை குறித்து யோசிப்பாங்க, இப்படி நடந்தால் என்ன ஆகும்னு சொல்லி அதை நினச்சி அதை ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்காக கவலைப்படுவாங்க. அப்படியும் மக்கள் இருக்கிறாங்க. கவலை யாரும் கொடுக்கறதில்ல, மனுஷனாகவே க்ரியேட் பண்ணுறது தான் கவலை. ஸோ டுடேஸ் ஜென்ரேஷன் டசன்ட் ஹவ் பேஷன்ஸ், ஸோ தர் இஸ் அ வரிசம். நான் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு ஆடியோ கிளிப்பட் நான் வாட்ஸ்அப்பில் கேட்டேன். ஒரு கார்டியாலஜிஸ்ட்னா ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர், பெரிய டாக்டர். அவர் சில காரியங்களை அவர் சொல்லி கொண்டிருந்தார். அவர் சொல்லும்போது சொன்னார், 25 வயதுக்கு உட்பட்ட ஒரு பையன் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்கில் அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தாங்க. பயங்கர சீரியஸாக இருந்தான். 25க்கு உள்ளதான் அவன் வயசு இருக்குமா. உடனே டாக்டர் கொண்டு வந்தவொடனே அவனை ட்ரீட் பண்ணாங்க. தே ஆல் கெட் டுகெதர் அண்ட் ஹீ சர்வைவ்ட். அவனை காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றின பிறகு அவருக்கு ஒரு கேள்வி, இவனுக்கு வயசு 25, இவன் குடிக்கிறதில்ல, இவன் ஸ்மோக் பண்ணுறதில்ல, இவனுக்கு எந்த தீமையான காரியமும் இல்லைன்னு தான் அந்த ரெக்கார்டில் எழுதியிருக்கு. அப்போ இவனுக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி வந்தது? அவர் சொன்னார், நான் அவனுடைய மனைவியை நான் பார்க்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி. அப்போது அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, மனைவியை பார்க்கண்டா, ஏன்ட்ட பேசுங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோன்னுட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை, எனக்கு அவனுடைய மனைவியை தான் பார்க்கணும்னு சொல்லி. அப்போ தான் அவங்களுடைய அம்மா சொன்னாங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க, கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 4 மாதத்துக்கு பிள்ளை இருக்குது அவங்களுக்கு, ஆனால் அவங்க 2 பேரும் பேச்சு இல்லைன்னு சொல்லி. ஹீ இஸ் அ CA, ஷீ இஸ் IT ப்ரொஃபஷனல், பெரிய போஸ்ட், நல்ல படிப்பு, எல்லாம் இருக்குது, நல்ல குடும்பம், செல்வாக்கு இருக்குது, ஆனால் 2 பேருக்குள்ள நிம்மதி இல்லை. இன்னைய காலகட்டத்தில் the biggest fear that cardiologists said is that the depression because of stress,
பிகாஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், பிகாஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பல காரியத்தை அவர் அதில் சொல்லிக்கொண்டே போனார். அவர் எப்படி சொன்னார்னா, அவர் இந்த ஒரு கேஸ் அவருக்கு வந்த உடனே அவர் என்ன செஞ்சாராம், இதை குறித்து நம்ம இன்னும் ஸ்டடி பண்ணணும்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் சேர்ந்து சர்வே பண்ணாங்களாம். அப்போ சர்வே பண்ணதில் நிறைய குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குன்னுட்டு சொல்லி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். அண்ட் திஸ் ப்ராப்ளம் ஹேஸ் சீரியஸ்லி லெட் டு ஹார்ட் டிஸார்டர்ஸ். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பையனுடைய அந்த எல்லா டெஸ்டிங்கும் பண்ணும்போது அவனுடைய குரோனாலஜிக்கல் ஏஜுக்கும் அவனுடைய பயாலாஜிக்கல் ஏஜுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தால், அதாவது ஒருவேளை என் வயசு கொஞ்சம் கூடனுங்களேன், ஆனாலும் ஒரு 25 வயசில் அந்த கேட்டகரியில் உள்ள பிள்ளைங்களுடைய வயசில் இருக்கிறவங்கள டெஸ்ட் பண்ணால் ஆக்சுவலி when they try to evaluate, அவங்கள பார்த்தா அவங்க 50 வயசில் இருக்க வேண்டிய நிலைமைக்குரிய அளவில் அவங்களுடைய பாடி ஆகிவிட்டதான். 25-30 வயசில் எப்படி இருக்கணும் மனுஷன், ஆனால் வெளி தோற்றம் அவன் ஒரு வாலிபன், ஆனால் அவனுடைய ஆக்சுவல் டெஸ்ட் பண்ணால் அவன் ஒரு 50 வயசு மனுஷனை மாதிரி இருக்கிறான். ஜெனட்டிக்கலி இஸ் ஸோ வீக். அப்போது இதுக்கு காரணம் என்ன என்று ஃபைண்ட் அவுட் பண்ணால் கவலை. கவலை has become a basic problem. எது எடுத்தாலும் கவலை. ஸோ நம்ம கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த வேதாகமத்தை கொடுத்துருக்கிறார். எவ்வளோ அருமையான காரியம் தெரியுமா? இந்த வேதாகமத்தில் நீங்கள் எதுக்கு வேணாலும் ஆன்சர் எடுக்கலாம். யூ ஜஸ்ட் ட்ரை டு சிட் டுகெதர் அண்ட் ட்ரை டு ஃபைண்ட் என்ன கொஸ்டின்னாலும் சரி, இதை எடுத்து நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு ஆன்சர் உண்டு. எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் தேடுகிறார்கள், உலகத்தார் இவைகளை தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ ஹவ் பியூட்டிஃபுல் இட் இஸ் இல்லையா? அப்போ தான் நான் நினச்சேன், ஒருவேளை இந்த கவலைகளும் இந்த கஷ்டங்களும் ஒருவேளை இன்னைக்கு தான் இருக்கோ, ஒருவேளை இந்த ஜென்ரேஷனில் தான் இருக்கோ, ஒருவேளை நாம் தான் இதுக்குள்ளே இருக்கோமோ என்று சொல்லி வேத வசனங்களை நான் ஆராய விரும்பினேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அந்த காலத்தில் எத்தனையோ பெரியவங்க இருந்தாங்களே ஐயா, ஆண்டவரே எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்களே, அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் ஆண்டவரே, உண்மை நெருங்கி வாழ்ந்த பிள்ளைகள் அல்லவா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது, அப்பொழுதுதான் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நான் எலியாவின் காரியத்தை குறித்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். எடுத்தவர்கள் நாம் என்ன செய்யலாம், 1 ராஜாக்களை எடுத்துக்கொள்வோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். உங்களுக்கு நேரம் இருக்கும்போது நீங்கள் 1 ராஜாக்களில் 17, 18, 19 இந்த 3 அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் டைம் இருக்கும்போது நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த 3 அதிகாரத்திலையும் மேக்சிமம் அபவுட் ப்ராஃபட் எலைஜாவை பற்றி இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த காரியத்தை நான் ஏன் உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னா, கடந்த வாரத்தில் ஒரு காரியம் நம்முடைய தேசத்தில் நடந்தது. எல்லாருக்கும் தெரியும், திங்கட்கிழமை ஒரு காரியம் நடந்தது. இந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதவர்கள் கிறிஸ்தவர்கள் யாருமே இருக்க மாட்டோம். நம்ம எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அன்னைக்கு. நான் அதுக்காக 2-3 நாளாகவே ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே இது எப்படியாக மாறுமோ என்று சொல்லி பல விதத்தில். ஒவ்வொரு ஆஃபீஸ் போனால், யூ ஆர் அட் த ரோடு, யூ ஆர் அட் த சொசைட்டி, எங்கே போனாலும் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் பிக்சர். ஒரு பயங்கரமான காரியம். ஆண்டவரே கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு என்ன நடக்கும், எங்கள் தேசத்துக்கு என்ன நடக்கும், இதுக்கு பின்பாடு என்ன மாதிரி நிலைமை இருக்கும் என்று சொல்லி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ தான் நான் அந்த காரியத்தை குறித்து நான் யோசிக்கும்போது இந்த எலியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க தொடங்கினேன். அந்த காலத்தில் ஆகாப் ராஜா அரசாண்ட நாட்கள். ஆகாப் ராஜாவும் ஜெசபேல் எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். இந்த கதைகள் நம்ம நிறைய நேரம் படிச்சிருக்கிறோம், பல மெசேஜ் நம்ம இதில் கேட்டிருக்கோம். அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர்கள் there are 2 parts. ஒன்று நல்ல ராஜாக்கள், ஒன்று கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்த ராஜாக்கள். ஒருத்தங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதித்தார்கள். அவங்க காலம் ரொம்ப செழிப்பாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்து. ஒரு செட் ஆஃப் ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்க பால் என்கிற தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் விக்கிர ஆராதனை செய்து வந்த காலங்கள். அப்போது ஆகாப் ராஜா அந்த நாட்களில் இருக்கும்போது எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அந்த இடத்துக்கு அனுப்புகிறார். ஏன்னா பாவம் ரொம்ப நிறைஞ்சிட்டு. ஆகாபுடைய தகப்பன் ஓம்ரி கிங் ஓம்ரியுடைய பீரியட். அங்கே இருந்தே தே டிட் ஆல் டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே வர் அகெயின்ஸ்ட் காட். அதுக்கு பிறகு ஆகாப் ராஜா வர்றார். ஆனால் ஆகாப் ராஜாவுக்கு ஜெசபேல் என்ற ஒரு மனைவி. சில நேரம் ஒரு மனுஷன்
சரி அவன் பாவம் செய்கிறான், அவன் கஷ்டம் கடவுளுக்கு விரோதமான காரியம் செய்கிறான்னா மனைவி நல்லவளாக இருந்தால் ஒருவேளை கொஞ்சம் திருத்தி கொண்டு வரலாம். ஆனால் இங்கே அவனுக்கு வாய்ச்சது ஜெசபேல் ராணி, அவளும் பயங்கரமான ஒரு ராணி என்று சொல்லி வேதாகம் சொல்லுகிறது. 2 பேரும் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல அனுப்புகிறார். அப்போது எலியா தீர்க்கதரிசி போய் சொல்கிறான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஏமா இனி இந்த தேசத்தில் மழை பெய்யாது என்று சொல்லி, நான் என்னைக்கு வர சொல்ல மாட்டேனோ அன்னைக்கு வர மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஆண்டவர் சொல்கிறார், நீ கேரித் ஆற்றண்டை போன்னு சொல்லி. அப்போது எலியா தீர்க்கதரிசி கேரித் ஆற்றண்டைக்கு போகிறான். நான் கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறேன், ஏன்னா திஸ் இஸ் நாட் த சப்ஜெக்ட், வி ஹவ் டு கம் டு த மெயின் பாயிண்ட். அப்போது எலியா தீர்க்கதரிசி கேரித் ஆற்றண்டைக்கு போகிறான். காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷிக்கிறார். அங்கே 6 வத்தின உடனே தென் ஹி கோஸ் டு சாரிபாத் விதவையின் இடத்துக்கு போகிறான். அங்கே போய் எண்ணெயும் மாவையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கிறது. 3 வருஷம் ஆகிவிட்டது. 3ஆம் வருஷத்தில் எலியா தீர்க்கதரிசி திரும்பமாக ஆண்டவர் சொல்கிறார், நீ போ ஆகாபிடத்தில் என்று சொல்லி. அப்போ அவன் ஆகாபிடத்தில் வருகிறான். இந்த பீரியடில் 3 வருஷத்தில் ஆகாப் ராஜா எலியாவை தேடுகிறான். ஏன்னா எலியா தீர்க்கதரிசி தானே சொன்னால் மழை பெய்யாது என்று சொல்லி. கடும் ஃபெமைன், அதாவது ரொம்ப கஷ்ட காலத்திலோடு போகிறாங்க. அப்போ ஆகாப் ராஜா சொல்கிறான், எங்கே எலியா தீர்க்கதரிசியை கண்டாலும் அவனை கொன்று விடுன்னு சொல்லி அனுப்புகிறான். அண்ட் தேர் ஆல் சர்ச்சிங் ஃபார் ஹிம். அப்போது அரண்மனையை காவல் பார்க்கறது ஒபாதியா என்று சொல்கிற ஒரு மனுஷன். அவன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதன். அவன் தன்னால் முடிஞ்ச அளவு கடவுளுடைய தீர்க்கதரிசிகளை 100 பேரை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருந்தான். அந்த காலகட்டம் இது. ஆகாப் ராஜாட்ட வரான். அப்போ நம்மளுக்கு அந்த ஸ்டோரி தெரியும். 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் ரொம்ப பியூட்டிஃபுல். அவன் எலியா தீர்க்கதரிசி கார்மேல் அந்த பர்வதத்தில் நின்று சொல்கிறான் ஆகாப் ராஜாட்ட. அந்த காலத்தில் ஆகாப் ராஜாட்ட இருந்தது 450 பாலை வர்ஷிப் பண்ணுகிற தீர்க்கதரிசிகள். பால் கடவுளை அவர்கள் 400 தோப்பு விக்கிரகங்களை ஆராதிக்கிற தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அப்போ டோட்டல் எவ்வளோ ஆயிடுச்சு? 850 ப்ராஃபட்ஸ், விக்கிரகங்களை ஆராதிக்கிற ப்ராஃபட்ஸ் இருந்தாங்க, தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. எலியா போய் சொல்லுதான். அப்போ அந்த ராஜா சொல்கிறான், எங்கள் நாட்டில் நடந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம் என்று சொல்கிறான். நான் ஏன் இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, கொஞ்சம் நம்ம இதை சிந்திப்போம். இன்றைக்கி நம்ம தேசத்தில் நடக்கிற சில காரியங்கள் நம்மளை அவ்வளவாக புண்படுத்துது இல்லையா? அப்போ இந்த காரியத்தை நம்ம யோசிக்கும் போது அன்றைக்கி எலியா தீர்க்கதரிசி போய் ராஜாட்ட சொல்லுதான், நீ ப்ராப்ளம் என்னைய வச்சு இல்லை, ப்ராப்ளம் உன்னைய வச்சு. நீ ஜீவனுள்ள தேவனை மறந்தாய். இஸ்ரவேல் தேசமோ ஜீவனுள்ள தேவனை மறந்து விட்டது. அது பாகாலின் பின்னாலே அலையுது. இன்றைக்கி 850 தீர்க்கதரிசிகள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். கர்மேல் பர்வதத்துக்கு நீ வா என்று சொல்லி அவன் அழைக்கிறான். அந்த இடத்துல 2 பலிபீடம் பண்ணப்படுகிறது. ஒரு பலிபீடத்தில் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்களுடைய 850 தீர்க்கதரிசிகளும் நீங்கள் அந்த சைடு நின்றுங்க, நீங்கள் நின்று உங்கள் கடவுளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மக்களுக்கு நான் காண்பிக்கணும் உண்மை உள்ள தேவன் யார், ஜீவனுள்ள தேவன் யார் என்று சொல்லி. அங்கே நடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சைடில் ஒன்றும் நடக்கவில்லை. பின்ன எலியா தீர்க்கதரிசி வருவார். அவர் பலிபீடத்தை செப்பனிட்டு அந்த இடத்துல 12 கல்லை எடுத்து வச்சு அதில் தகன பலியை இடுவார். கர்த்தர் அந்த காரியத்தை ஆசீர்வதிப்பார். இவைகளெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சரி, நம்ம we will come to the 19th chapter. நான் இந்த காரியத்தை ஏன் சொன்னேன்னா, this is just the background. 19ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு பெரிய காரியத்தை யார் செஞ்சா? எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய கிருபையினாலே செய்து முடித்தார். 850 தீர்க்கதரிசிகளும் அன்னைக்கு கொல்லப்பட்டார்கள். ஏன்னா ஜீவனுள்ள தேவன் யார் என்று அந்த இடத்துல அறிந்தார்கள். ஆனால் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆகாப் ராஜா போய் ஜெசபேல்கிட்ட சொல்கிறான், 850 தீர்க்கதரிசியும் எலியா கொண்டு போட்டார் என்று சொல்லி. அவள் சொல்கிறா, அவள் ஒரு வார்த்தை தான் சொல்கிறா, ஆள் அனுப்பி சொல்கிறா, எலியா தீர்க்கதரிசி நீ எப்படி இத்தனை பேரை கொன்னியோ உன்னுடைய கதியும் இதே மாதிரி நாளைக்கு நீ இருக்க மாட்டா என்று சொல்லி அவள் ஒரு வேர்டை தான் அனுப்புகிறா. இவ்வளோ பெரிய எலியா தீர்க்கதரிசி, எவ்வளோ பெரிய ஆள் அவர். அன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால இவ்வளோ பெரிய காரியத்தை நேற்று தான் செஞ்சுருக்காரு. மறுநாளே ஒரு பெண்ணு சொல்கிறா, உன்னை நான் கொன்று விடுன்னு சொல்லி சொன்ன உடனே ஓடுகிறார், பயந்து ஓடுகிறார். அவருக்கு தெரியும் ஜீவனுள்ள தேவன் அவரோடு தான் இருக்கிறார் என்று சொல்லி. அவர் சொல்ல தான் அவர் செஞ்சார், எல்லா காரியத்தையும் செஞ்சவர். ஒரு பெண்ணு சொன்ன உடனே ஜெசபேல் சொல்லிட்டார், ஒரே ஓட்டமாக அவர் ஓடுகிறார். தட்ஸ் த திங். சரி, இன்றைக்கி நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள். நம்ம நிறைய நேரம் நம்ம கவலைப்படுவோம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம், திரும்ப we will bounce back. ஆனால் அவ்வளோ பெரிய எலியா தீர்க்கதரிசியே பயந்து ஓடுகிறதை பார்ப்போம். ஆனால்
ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசியோடு இருந்தார். அவன் ஓடுனான். ஒரு நாள் அவனுடைய வேலைக்காரனை சொன்னான், நீங்கள் இரு, நான் இன்னும் ஓட போகிறேன். போய் சூரச்செடியின் கீழே படுத்துக்கொண்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. போதும் எனக்கு, இனி நான் ஓட மாட்டேன், நான் சூரச்செடி கீழே நான் படுத்திருப்பேன் என்று சொல்லி அங்கே போய் படுத்து கொண்டிருக்கும்போது தான் தூங்கிட்டான். தேவதூதன் வந்து அங்கே அவனை தட்டி எழுப்புறார், எந்திரிப்பா அப்படின்னு சொல்லி. நீ இங்கே இருக்கிறது என்ன, நீ இன்னும் வெகு தூரம் போக வேண்டியிருக்கு, உன்னை கொண்டு நான் நிறைய காரியத்தை செய்ய வேண்டியிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறார். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே போதும், என் உயிரை நீர் எடுத்துக்கொள்ளும், இதுக்கு மேலே நான் வாழ விரும்பலை. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், ஏன் நீ இப்படி சொல்கிற, உன்னை நான் அப்பாயிண்ட் பண்ணி உன்னை நான் நடத்தினேனே. அவன் ஜெசபேலுக்கு பயந்து ஓடின காரியத்துக்காக சொல்கிறான். அவன் தேசத்தை குறித்த பாரமும் அவனுக்கு இருந்தது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம், 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். சரி, இதே வசனத்தை 10ஆம் வசனத்தை 14வது வசனத்துலையும் அதே மாதிரி திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஒரு நேரம் தூங்கி எழுந்திருக்கான், 2வது நேரமும் அதே காரியத்தை சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் இவன் கொன்னுவிட்டானப்பா ஆகாப் ராஜா, நான் ஒருத்தன் தானே இருக்கேன், நீங்கள் அப்படிப்பட்டவனுக்கு நான் இவ்வளோ பெரிய வல்லமையை அந்த கார்மேல் பர்வதத்தில் செஞ்சும் அவன் மனம் திரும்பலியே, ஆகாப் ராஜா மனம் திரும்பலியே, ஜெசபேல் மனம் திரும்பலியே, இப்பவும் அவங்க உமக்கு விரோதமாக தானே இருக்கிறாங்க. அப்போ நான் செஞ்ச இவ்வளோ காரியத்துக்கு என்ன பதில்? he was expecting that God will intervene and கடவுள் அங்கே ஒரு பெரிய காரியத்தை ஆகாப் ராஜாவுக்கும் ஜெசபேலுக்கும் உடனே தீர்ப்பு செய்வார் என்று ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம். அதனால் அவன் ஓடுகிறான். அவன் சொல்கிறான், வேண்டாம், என்னுடைய ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லுகிறான். ஆனால் காட்ஸ் பர்பஸ் இஸ் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் பாருங்கள், நம்ம யோசிக்கிறதும் ஆண்டவர் யோசிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம தேசத்தில் நடக்கிறத நம்ம நினச்சி நமக்குள்ளே சொல்லலாம், இப்படி ஆகணும் ஆண்டவரே, இனி எலெக்ஷன் வந்தால் இப்படி ஆகணும் ஆண்டவரே, இனி இப்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அவருடைய சித்தம் என்னதோ நம்மளுக்கு தெரியாது. ஹீ இஸ் டிஃப்ரெண்ட். அதான் ஐசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது இல்லையா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உன் வழிகள் அல்ல. ஹீ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், ஹிஸ் தாட்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவருக்கு இதுக்கு பற்றி கவலையே இல்லை. இங்கே எலியா தீர்க்கதரிசி இவ்வளவு முறையிட்டு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுறாரு, உன்னைய வச்சு ஐ ஹேவ் 3 மிஷன்ஸ் டு டூ. 3 காரியம் நீ செய்ய போகிற. 2 ராஜாவை நீ அபிஷேகம் பண்ண போகிற. 3வது உனக்கு இடத்துல நீ எலிசாவை நீ நியமிக்க போகிற. இந்த 3 காரியத்துக்காக நான் உன்னைய வச்சுருக்கேன், நீ இதை பற்றி கவலையே படாதங்கிறார். See, man thinks something and God wants something. மனுஷன் சில காரியத்தை குறித்து கவலைப்படுகிறான், ஆனால் ஆண்டவருக்கு அந்த காரியத்தை குறித்து கவலையே இல்லை. இதே மாதிரி நம்ம எப்படி எலியா தீர்க்கதரிசியை பார்த்தோமோ அதே மாதிரி நீங்கள் யோனாவை வைத்து பாருங்கள். யோனா தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவர் அதை தானே சொன்னார். யோனா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்னார், நீ போய் சொல்லு என்று சொல்லி. முதல்ல அவன் போவதுக்கு மனசு இல்லை, பிறகு அவன் போனான், போய் தீர்க்கதரிசனம் சொன்னதுனால அங்கே என்ன நடந்தது, எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. இவன் என்ன நினைக்கிறான், அந்த மக்களெல்லாம் அழிஞ்சு போனோம். ஏன்னா அவங்க கொடுமை உள்ள மனுஷன், அந்த பிள்ளைகள் அவங்க கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்யும். அந்த மக்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கணும்னு இவனுக்கு ஒரு இது கிடையாது. இவன் என்ன சொல்கிறான், அவங்க ரொம்ப மோசமானவங்க ஆண்டவரே, அவங்களுக்கு அழிக்க தான் நீங்கள் செய்யணும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் வேறு. கர்த்தர் சொல்கிறாரு, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களுக்கு நான் இப்படி நியாயம் தீர்ப்பனோ யோனா என்று சொல்லுகிறான். யோனாவும் அதே மாதிரி ஓடி போய் அவன் இங்கே போய் நின்னா, அவன் ஒரு இடத்துல இருந்து அது ஆமணக்கு செடிக்கு கீழே அவன் இருந்தான். அங்கே யோனாவும் அதே மாதிரி சொல்கிறான், ஆண்டவரை என் ஜீவனை நீர் எடுத்துக்கொள்ளும், போதும் ஆண்டவரைன்னு சொல்லி. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள். ஆனால் when we compare both had the same problem because both wanted same thing to happen. ஆனால் God's choice was totally different. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு சில காரியத்தை குறித்து கவலை இருக்கலாம், தேசத்தின் காரியத்தை குறித்து. ஏன்னா நம்மளுடைய தேசத்தை அவ்வளவாக நாம் நேசிக்கிறோம், நம் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆனால் சில காரியம் நம்ம நினச்ச மாதிரி போகலைன்னா we all should not be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா God is in control. அப்போது நம்ம சொல்லலாம், சரி நாங்கள் கவலை தான் படக்கூடாது. அப்போ எப்படி எங்கள் கவலையிலேருந்து நாங்கள் வெளியில் வர,
எப்படி எங்களுக்கு தீர்வு, எங்களுக்கு அப்போ தீர்வு தான் என்ன என்று சொல்லி நாம் வசனத்தை வாசிப்போம் என்றால், திரும்பமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். நீங்கள் வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். சீக் ஹிஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், எப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இருக்கும். இந்த ஒரு வசனம் தான் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இல்லை, ஆனால் போத் சேஸ் த சேம். அப்போ ராஜ்யத்தை தேடுங்கள் என்கிறார். அப்போ ராஜ்யத்தை தேடுகள்னா என்ன? இதுக்கு அர்த்தம் என்ன? வாட் காட் வாண்ட்ஸ் ஃப்ரம் அஸ். நான் இதெல்லாம் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு நிம்மதி தாரேன், சந்தோஷத்தை தாரேன், சமாதானத்தை தாரேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது ராஜ்யத்தை, என் ராஜ்யத்தை தேடுங்கள் என்கிற பரமண்டல ஜெபம் நம்ம சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவோம் இல்லையா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. See, immediately God says, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு பெரிய காரியம் என்னென்னா, we want God to rule us. அவருடைய ராஜ்யம் நம்முடைய தேசத்தில் வரணும். நம்ம எல்லாரும் நிறைய நம்ம தேசத்தை நம்ம ஆண்டவருடைய கையில் கொடுப்போம் என்றால், நம்ம இட் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம யார் நம்மளை அரசாண்டாலும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்மளுடைய ஜெபம் என்னவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நீர் அரசாடும், உங்களுடைய ஆட்சிக்குள்ளே நான் இருக்க விரும்புகிறேன். யாரை நீர் எந்த இடத்துல நியமிக்கிறீரோ அதை நீர் நியமியும். We should not be worried about that. We should totally submit to God and say, Lord, you take us ahead. உம்முடைய ஆட்சி அந்த சென்டரில் இருக்கணும், அவ்வளோதான் எங்களுக்கு வேணும். கர்த்தருடைய ஆட்சி இருந்தால் எத்தனை இனிமை இருக்கும் பாருங்கள். We all know, if God will rule India, what beautiful it will be. ஆண்டவர் தேசத்தை உண்டாக்கினவர். He created everything. Everything is under his control. ஆனால் நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே எங்கள் இந்தியா தேசத்தை நீர் ஆளும் ராஜா, நீர் ஆண்டா, ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து நீர் அருமையாக நடத்துவீர். இன்னும் தேசத்திற்காக ஜெபிக்கிறது நம்மளுக்கு மேலே பெற்ற பெரிய ஒரு கடமை. நம்ம எல்லாரும் தேசத்திற்காக ஜெபிப்போம், we all know. அதான் நம்மளுக்கு சில நேரம் தேசத்தில் நடக்கிற சில காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படுகிறது உண்டு. இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறத ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். நம்ம எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 29:7. நான் இந்த வசனத்தை நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். பார்த்துடுங்க, இது 29:6 இல்லை, 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசியில் இருக்குது. இது எப்போ எழுதின வசனம் தெரியுமா? எரேமியா இதை எப்போ சொன்னாருன்னா, பாபிலோனியர்கள் இஸ்ரேல் தேசத்தில் மக்களை பிடித்து அடிமையாக கொண்டு போனார்கள் பாபிலோனுக்கு. 70 வருஷம் ஆண்டவர் அந்த காலத்தில் மக்களை கொடுத்துட்டார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனாங்க. ஆனால் பாபிலோனுக்கு சிறைப்பட்ட போன மக்கள் ரொம்ப துக்கமாக இருந்தாங்க, ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? எருசலேமிலிருந்து அவங்க தூரம் வந்துட்டோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அப்போ தான் சில காரியங்கள் லைக் இட் இஸ் செட் தட் யூத பெண்மணிகள் நல்ல பாடல் படிப்பாங்களாம், அவங்க பாட்டு ரொம்ப நல்லா படிப்பாங்களாம், ஆண்டவரை ரொம்ப துதிப்பார்களாம். அப்போது அவங்க அந்த பட்டணத்துக்கு பாபிலோனுக்கு கொண்டு போன பிறகு அவங்க பாட்டு படிக்கவே இல்லையா. they were all quiet. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வைராக்கியம் இருந்தோம். ஒரு அந்நிய தேசத்தில் நம்ம எப்படி ஆண்டவரை துதிக்கணும், நான் துதிக்கவே மாட்டேன்னு சொல்லி அவங்க படிக்க. ஆனால் பாபிலோனியர்கள் யூதம் ஜனங்கள் நல்ல பாட்டு படிப்பாங்கன்னு அறிஞ்சு அந்த பெண்மணி நீங்கள் பாட்டு படிங்கமாங்களா, ஆனால் அவங்க படிக்க மாட்டாங்களாம். அவங்க ரொம்ப தேவர் டிப்ரெஸ்ட் அண்ட் அவங்களுக்குள்ளேயே இருந்தாங்களாம். அப்போ தான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை வச்சு இந்த வசனங்களை அங்கே அனுப்பினார். ஏம்மா, நீங்கள் போன அதாவது நீங்கள் அடிமையாக தான் போயிருக்கீங்க, ஆனால் அங்கேயும் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வீடை கட்டுங்கள், நீங்கள் பெண் கொடுங்கள், பெண் வாங்குங்கள், நீங்கள் குறைவாதபடி நீங்கள் நிறைவாக ஆகுங்கள். அதாவது நீங்கள் பலுகி பெருங்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் காட் வாண்ட்ஸ், உங்களை எங்கே வச்சாலும் சரி. இன்றைக்கி நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறோம், நம்ம ஒரு சின்ன
ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கும்போது இந்த தேசத்துக்கு வேண்டிய அமைதலை நான் தர முடியும். எப்படி தருவார் என்றால், நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்மளுடைய தேசத்திலே சமாதானத்தை அருளுவார். இந்த வசனம் அதான் சொல்லுது, உன் தேசம் சமாதானமாக இருந்தால் நீ சமாதானமாக இருப்பாய் என்று சொல்லி தான் அந்த வசனம் சொல்லுகிறது, 29:7. ஸோ நமக்கு எவ்ரி டே வி ஷுட் ப்ரே ஃபார் அவர் கண்ட்ரி. என்னுடைய வீட்டில் பெட்ரூமில் நான் இந்தியாவுக்கு அந்த மேப்புக்கு ஒரு இது போட்டிருக்கேன். ஜீசஸ் ரிடீம்ஸ்லேருந்து அவங்க கொடுத்தாங்க. அந்த நாட்களில் நான் நிறைய பேருக்கு அதை நான் கொடுத்தேன். ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கும். தேர் ஆர் டோட்டலி 28 ஸ்டேட் அண்ட் 7 யூனியன் டெரிட்டரிஸ். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேட்டில் உங்களுடைய விரலை வச்சு நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரே இந்த ஸ்டேட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன். யூ வில் இன் அ மந்த் யூ வில் கவர் எவ்ரி ஸ்டேட். இன் அ மந்த் யூ கேன் கவர் எவ்ரி ஸ்டேட். நம்ம இன்றைக்கி அந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்தியா தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மளால் முடியாதுன்னு ஒன்றுமே இல்லை. ஜெபத்தின் வல்லமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கிறோன்னா அவருடைய சுத்த கிருபைனா நம்ம டெய்லி அவரோட பேசி நம்ம எவ்ரி டே வி டாக் டு ஹிம் அண்ட் கெட் த பிளெஸிங்ஸ். ஸோ நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரா? யார் தான் ஆட்சி நடத்தட்டுமே, கர்த்தர் அதற்கு மேலாக இருந்து அவர் ஆட்சியை நடத்துவார். ரெண்டாவதாக, கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆகிறது. ரெண்டாவதாக, தேசத்தை ஆட்சி செய்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். இன்றைக்கி நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்மளுக்குள்ள கவலை இருக்குது, நமக்குள்ள கஷ்டம் இருக்குது, நமக்குள்ள பெரிய கேள்விகள் இருக்குது. இதுக்கு ஆன்சர் யார் கொடுப்பான்னா, we will also surrender ourselves to God. ஆண்டவரே நீர் என்னை ஆளும் அப்பா, என் குடும்பத்தை நீர் ஆளும் அப்பா. I want to give totally to you Lord. ஆண்டவரே எனக்கு வேறு யாருடைய ஆட்சியும் வேண்டாம். I want you to rule. அப்போ கர்த்தர் அவர் நம்ம குடும்பத்தை ஆண்டா எப்படி இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள். பக்தன் பாடினான்னு இல்லை அங்கே ஆண்டவருடைய கிங்டம் எப்படி இருக்குமா, கர்த்தருடைய கிங்டம். அங்கே என்னது அந்த பாட்டு உண்டு இல்லையா, அருமையான பாட்டு. ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, வியாதி இல்லை, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, இன்பம் நிறைந்த குடும்பம் உண்டு. அப்படியா நம்ம குடும்பம் நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ கவலைங்கிறது ஒன்றுமே இருக்காது. அந்த கிங்டமில் there will be no worry at all. நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கும். ஜீசஸ் இஸ் நோன் அஸ் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம கொண்டிருக்கோம். கடந்த வருஷத்தில் கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கைக்கு அது ரொம்பமாக ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க வீட்டில் போய். டைம் இல்லை, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டீட்டெயில் அபவுட் இட். அன்பை குறித்து குறிப்பிட்டிருக்கிறது. பல காரியங்களை சொல்லியிருக்கு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆண்டவருடைய ஆட்சி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்ம இப்படி தான் செய்வோம். நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சிலரை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இப்போ நம்ம தேசத்துக்காக நம்ம இவ்வளோ கஷ்டம், நம்ம ஆட்சி செய்கிறவங்க மேலே நம்மளுக்கு கோபம் வரும், நம்மளுக்கு எரிச்சல் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்லுறாரு, நீ யாரையும் சபிச்சிடாத, நீ ஒன்லி அவங்கள ஆசீர்வதித்து ஜெபி. உனக்கு பிடிக்காத அரசனாக இருக்கட்டும், யூ டோன்ட் வரி, யூ ப்ரே, யூ பிளஸ் ஹிம். தட் இஸ் வாட் காட் ஹஸ் டாட் அஸ். அவருடைய வசனத்தை பார்க்கும் நம்மளுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். சில நேரம் சொல்லுவாங்க, அவன் இது காட் சில காரியத்தை மகாத்மா காந்தி ஃபாலோட் தட் நான் வயலன்ஸ். ஹி டுக் இட் ஃப்ரம் த பைபிள் ஒன்லி அண்ட் ஹி ஃபாலோட் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறாரு, ஒருத்தன் செய்கிறவன்னா நீ செய்யாத, நீ செய்கிற விதமே அன்பு தான் அதுக்கு பேஸாக இருக்கணும்னு சொல்கிறாரு. கடந்த வருஷத்தில் நான் தென் கொரியாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இட் வாஸ் அ பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ். நான் போயிருக்கும்போது உலகத்தில் உள்ள அத்தனை பிஸ்னஸ் பீப்புளும், கிறிஸ்டியன் பிஸ்னஸ் பீப்புளும் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போது ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் 3 நாள் முடிஞ்சு கடைசியாக இந்த டாப்பிக்கை வச்சு தான் ரோமன்ஸ் அந்த 12ஆம் அதிகாரத்தை வைத்து ஒரு கொரியன் பியூட்டிஃபுல் மெசேஜ் அவர் கொடுத்தார்.
அப்போ அவர் கொடுக்கும்போது 2 காரியங்களை குறித்து சொன்னார். இன்றைக்கும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட நம்ம காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் வாழ நம்ம காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ஆள செய்ய வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். ஆனால் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம் என்று சொல்லி நம்ம கேட்கணும் ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அப்போது அந்த கான்ஃபரன்ஸில் கடைசியாக அதை சொல்லி முடித்தார்கள். ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இந்த சாட்சியின் நாட்கள் இருந்தது அல்லவா, அப்பொழுது வினோத் இந்த இடத்துல வந்து ஒரு சாட்சி சொன்னான். இட் வாஸ் ரியலி மைண்ட் பாக்லிங். அது சொன்னால், நான் சைனாவுக்கு போனேன், ஆனால் சைனாவுக்கு போகும்போது நான் நிறைய பைபிள்ஸ் எடுத்துகிட்டு போனேன், அண்ட் ஐ டிஸ்ட்ரிபியூட்டட் பைபிள்ஸ் தேர் என்று சொன்னான். சைனா இஸ் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரி வேர் லைக் they will not entertain these kind of things. பழைய காலத்தில் நீங்கள் படிச்சிருந்தேன்னா ரொம்ப பயங்கர. ஆனால் அவன் தைரியமாக அதை கொண்டு போய் சொன்னான். நான் அவன்கிட்ட பர்சனலி உட்கார்ந்து ரொம்ப பேசினேன், நீ எப்படிடா இதை செஞ்சான்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் அவனை அந்த இடத்துல அவனை யூஸ் பண்ணி he had distributed a lot of Bibles in China. Wherever he goes to business purpose, he does it. God bless him. நம்ம போன 2 வருஷத்துக்கு முன்னே 3 வருஷத்துக்கு முன்னே ஜெம்ஸ் ஊழியத்திற்காக பீகார் சென்றோம். அப்போது ஜெபா நம்ம கூட வந்தான். போன இடத்துலலாம் அவன் பைபிள் கொடுப்பான். நாங்கள் பஸ்ஸில் இருப்போம், கீழே சாய குடிக்க போனால் அந்த டாபாவில் போய் அவங்களுக்கும் பைபிள் கொடுப்பான். கர்த்தருடைய காரியத்தை அவன் செய்து வந்தான். கர்த்தருடைய வார்த்தையை அவன் விதைத்து வந்தான். அப்போது கர்த்தர் சிலருக்கு அந்த தாளந்தை கொடுத்துருக்கிறார்கள். எல்லாருக்கும் அந்த தாளந்து இருக்குமாங்கிறது இட்ஸ் அ டவுட். லைக் நான் ஏன்ட்ட சொன்னால் ஒருவேளை நான் அதை செய்ய முடியாது, எனக்கு அந்த தாளந்து ஆண்டவர் தரல. ஆனால் அவங்கவுங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க தாளந்தின் வகையில் நம்ம செய்யலாம். நானும் லைக் ஐ டூ இட் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ், எவ்ரிபடி டஸ் இட் டு யர் பெஸ்ட் நாலேஜ். அப்போது வீட்டில் இருக்கவங்க ஒரு காரியத்தை யோசிக்கலாம், நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்காக? நான் வீட்டில் தானே இருக்கிறேன், நான் வேலைக்கும் போகிறதில்ல, நான் வெளியிலையும் போகிறதில்ல. அப்போ நான் ஆண்டவருக்காக நான் என்னத்தை செய்வேன்? அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் வாழ்கிறீங்க, உலகத்தில் வாழ்கிறீங்க, உங்களுக்கு எத்தனையோ நண்பர்கள் இருப்பார்கள், கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், கிறிஸ்துவை அறியாதவர்களும் இருப்பார்கள். அப்போது நம்ம தேசத்தில் இந்தியாவில் நம்ம வாழ்கிறோம், நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. நம்ம லைக் கிறிஸ்டியன்ஸை விட்டும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போது அதில் ஒரு காரியத்தை சொன்னாங்க, உங்களுக்கு விருப்பமான, இப்போது நம்ம கிறிஸ்டியன்ஸ் வி பிலீவ் ஐ பிலீவ் கி ஜீசஸ் டைட், ஹீ ரோஸ் அப் ஆன் த 3rd day, ஹீ சிட்டிங் தேர், அண்ட் நான் இன்னைக்கு இந்த இடத்துல கண்ணை மூடுனா நாளைக்கு நான் லைக் இந்த நெக்ஸ்ட் மூமெண்ட் ஐ வில் பி வித் மை காட். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசம். ஏன்னா கடவுள் நம்மளுக்கு அதை இலவசமாக தந்திருக்கிறார். ஸோ தட் சால்வேஷன் நம்ம எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனால் நான் இவ்வளவு நாள் இந்த பூமியில் இருக்கிறேன், எனக்கு என் கூட எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் நாளைக்கு அவங்களுக்கு என்ன ஆகும்னுட்டு we don't know. ஒருவேளை நம்ம சுவிசேஷத்தை அவங்ககிட்ட சொல்லலைன்னா they will not know who is true God, what will happen. ஆனால் அதை நம்ம சொல்கிறதுக்கு பயப்படுவோம், தயங்குவோம். ஆனால் நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? நம்மளுடைய ஒரு தாளை எடுத்து ஒரு 10 பேர் பேரை நம்ம அதில் எழுதலாம். ஜஸ்ட் ரைட். உங்களுக்கு பிரியமான பிள்ளைகள், உங்களோடு டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச குடும்பமாக இருக்கலாம், உங்கள் சொசைட்டியில் உள்ள மக்களாக இருக்கலாம், உங்களுக்கு நெருங்கின ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க பேரையும் அவங்க குடும்பத்தையும் 10 பேருடைய பேரையும் நீங்கள் எழுதுங்க. ஒரு தாளில் எழுதின பிறகு ஒருவேளை உங்களுக்கு 10 பேர் அப்படி தெரியலைன்னா 5 பேர் எழுதுங்க. ஸ்லோலி யூ வில் ஃபைண்ட் யூ வில் கோ ஆன் இன்க்ரீஸிங். எழுதி டெய்லி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, அந்த 10 பேருக்காகவும் அந்த 10 பேருடைய பேர்லையும் உங்கள் கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஆண்டவரே, யாரோ வந்து எனக்காக ரத்தம் சிந்தி, ஆண்டவரே இந்த இந்தியா தேசத்தில் நேற்று லைக் கடுக்கி சர்ச்சு போயிருந்தேன். அப்போது சீகன்பாலை பற்றி சாஸ்திரியார் அவர்கள் சொன்னார்கள், இந்த வேதாகமம் தமிழில் நம்ம கையில் இருக்குன்னா அவர் பண்ணின தியாகம் என்று சொல்லி. அப்போது அவர் பண்ண தியாகம் இல்லை, அவங்க அம்மா சிந்தின கண்ணீர் என்று சொல்லி அவங்க அதை ரிலேட்டட். அவங்க அம்மா அழுது ஜெபம் பண்ணுவாங்களாம் பிள்ளைக்காக. அப்போது மரிக்கும் ஸ்தலத்தில் சீகன்பால் கையில் அந்த பைபிளை கொடுத்து சொன்னாங்களாம், ஏம்மா என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை உலக பிரகாரமாக கொடுக்கறதுக்கு, இந்த வேதாகமத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி. அந்த வேதாகமத்தில் எல்லா பாகமும் நினைந்து இருக்குமா, ஏன்னா அவர்களுடைய கண்ணீரினாலே அந்த வேதாகமம் நினைந்து இருந்ததாம். அதை எடுத்துக்கொண்டு ஜெர்மனி தேசத்திலேருந்து அவர் இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவிலே தரங்கம்பாடி என்கிற இடத்துல அவர் வந்து முதலாவது தமிழிலே இந்த பைபிளை அவர் மொழிபெயர்த்தாராம். அப்போது இன்றைக்கி நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம படிக்கிறோன்னா எவ்வளவு பிளஸடில் நம்ம யார் செஞ்ச அந்த தியாகம் பாருங்கள். இன்றைக்கி பூனா பட்டணத்தில் இந்த அக்குருடியில் நம்ம உட்கார்ந்து நம்ம பைபிள் வாசிக்கிறோம்.
அப்போ யாரோ ஒரு தாய் அதற்காக ஜெபித்திருக்கிறாள். அவளுக்காக நாம் ஒரு நாளும் ஜெபித்ததில்லை. ஆனால் கர்த்தர் அவர்கள் மூலமாக அவர் பிள்ளையை இந்தியாவுக்கு அனுப்பி இந்தியாவில் இந்த காரியம் நடத்தி இன்றைக்கி நீங்களும் நானும் we are freely reading this Bible. See how beautiful this word is. டெய்லி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறது. ஆனால் யாரோ பட்ட கஷ்டம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் நித்திய வாழ்வு அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒரு காரியத்தை செய்யலாம். டெய்லி ஒரு 10 பேர் இல்லைன்னா 5 பேர். நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன் 5 பேர். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் பேரை எழுதி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஐ டோன்ட் நோ வாட் வில் ஹேப்பன். எனக்கு ஆண்டவர் அந்த சான்ஸை கொடுத்தால் நான் சுவிசேஷத்தை சொல்லுவேன். ஆனால் நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன், நான் என்னுடைய ஜெபம் வீணாக போகாது. நான் அந்த பிள்ளைகளுக்காகவும் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காகவும் ஜெபித்தால் எப்படியாவது ஆண்டவர் அவனை டச் பண்ணுவார். அப்போ நான் நாளைக்கு நித்திய வாழ்வில் இருக்கும்போது என் கூட என் ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அந்த 5 பேர் ஸ்லோலி 2 மாதத்தில் 10 பேராச்சு. 10 பேர் இன்றைக்கி ஸ்லோலி 15 பேராக இருக்காங்க. இட் இஸ் ஒன்லி நவ் 6 months ஃப்ரம் தென். 6 மாதம் தான் ஆகுது. என்னுடைய லிஸ்ட்டில் 15 பேருக்காக நான் இன்றைக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தருடைய ராஜ்யம் இந்த தேசத்தில் வரும். கர்த்தருடைய ராஜ்யம் என் குடும்பத்தில் இருக்கும். அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டால் என் கூட இருக்கிறவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். இதுதான் நம்மளுடைய சிந்தனை. கர்த்தர் நம்மளோடு இருக்கிற இவ்வளவு ஆசீர்வாதங்களை இத்தனை சந்தோஷத்தையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கும் போது அது மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆசை இருக்கணும். ஸோ இன்றைக்கி லேட்டி சண்டேயாக நாம் ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்மளுக்கும் ஒரு கடமை இருக்குது. we will also pray. we will also take his word outside. we will also share his word wherever possible and bring glory to his holy name. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.